கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேசுகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி காட் அவர் ஃபர்ஸ்ட் யூடியூப் ரெவென்யூ. ஸோ நம்ம யூடியூப் ஜேர்னியில் ஆல்மோஸ்ட் 2 years ஜேர்னியில் ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு வந்து ரெவென்யூ வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம். எதனால் நம்ம இந்த ஒரு ஸ்பெஷல் டேவாக பேசுகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பிக்கெஸ்ட் மைல்ஸ்டோன் நம்ம சேனலில் நம்ம பண்ணது வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். அதுக்கு முன்னாடி வந்து 1 lakh வியூஸு, அப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸு, அப்புறம் வந்து 2000 சப்ஸ்கிரைபர்ஸ், 3000 சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போ கவுண்ட் கோஸ் ஆன், கரெக்டுங்களா? ஸோ பெரிய மைல்ஸ்டோன்ஸ்லாம் நம்ம வந்து ஒரு பக்கம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு பிக்கெஸ்ட் மைல்ஸ்டோன் எவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 வாட்சர்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுது. ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் 4000 வாட்சர்ஸ் ரெண்டுமே வந்து யூடியூப் ரெவன்யூக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து டிக் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெவன்யூ வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஐ திங்க் லாஸ்ட் மார்ச்லேருந்து ரெவன்யூ ஸ்டார்ட் ஆச்சு. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், அப்புறம் ஜூலை, அப்புறம் ஆகஸ்ட். 6 monthஸாக விடாமுயற்சியாக நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அண்ட் இது 6 months மட்டும் இல்லை, லாஸ்ட் ஒரு 2 years அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஸ்கேம் பற்றி பேசியிருக்கோம், நிறைய விஷயங்கள் லைக் லிஸ்ட் அவுட்டே பண்ணலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேம்ஸ் பற்றி பேசியிருக்கோம், அப்புறம் எஜுகேஷன், டாக்ஸேஷன் பற்றி, ஜிஎஸ்டி பற்றி பேசியிருக்கோம், இன்ஃபோடெயின்மெண்ட் லைக் கிரிக்கெட் பற்றி பேசியிருக்கோம், ஸ்போர்ட்ஸ் பற்றி பேசியிருக்கோம், மோட்டிவேஷனல் பர்சன்ஸ் பற்றி பேசியிருக்கோம், மூவியோடைய ரிவ்யூஸ் நிறைய பேசியிருக்கோம், அப்புறம் வந்து கோஸ்ட் அந்த மாதிரி சில விஷயங்களை நிறைய பேசியிருக்கோம், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் நிறைய பேசியிருக்கோம், ஃபினான்ஷியல் ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படிங்கிறத பேசியிருக்கோம், சிஎம்ஏ ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படிங்கிறத பேசியிருக்கோம், ஜிஎஸ்டியில் ரீஃபண்ட் எப்படி அப்படிங்கிறத நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய பர்சன்ஸோடைய லைஃப் ஸ்டோரி பற்றி பேசியிருக்கோம், இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சேனலில் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 750 கண்டென்ட்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். 365 days, கரெக்டுங்களா? ஸோ 2 years. ஸோ இதுவே வந்து 730 days +or-10 அப்படின்னு இருக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 750 கண்டென்ட்ஸ் நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ரியலி எனக்கு வந்து ரொம்ப ஒரு விஸ்டம் திங்காக இருந்தது. ஸோ முக்கியமாக நான் உங்களுக்குலாம் வந்து தேங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் ரெவன்யூக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ. அண்ட் மோர் தென் தட், நம்ம ஒரு கம்யூனிட்டியாக நிறைய பேருக்குள்ள பேசிக்கும் போது நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணோம். இன்றைக்கி நான் இந்த விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் நான் ரெடி பண்ணும்போது அந்த விஷயம் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ணுறதுலாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம சேனலோட க்ரோத் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சேனல் க்ரோத் அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு நான் எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செல்ஃபி மாதிரி வச்சுட்டு வீடியோ எடுத்தேன். இன்றைக்கும் ஃபோனில் தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் விஷயமா. ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, நம்ம யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு, டெய்லி போஸ்ட் பண்ண போகிறோன்றது முடிவாயிடுச்சு. ஒரு டைட்டில் கார்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான், கற்றது உலக அளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் லைனை, சென்டென்ஸை மட்டும் பேக்ரவுண்டில் போட்டு ஒரு டெம்ப்ளேட் ஒன்று ரன் பண்ணி அந்த டைட்டில் கார்டு வந்து கிரியேட் பண்ணியிருப்போம், கரெக்டுங்களா? ஃபஸ்ட்லேருந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம் நம்ம வந்து பண்ணியிருந்தோம். அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்க, பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு அப்படின்னாங்க. அப்போல்லாம் அந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் இல்லை. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கற்றது உலக அளவு, நம்ம எதுனாலும் நம்மளால கற்றுக்க முடியும். கல்லாதது கைமண் அளவு. அந்த கைமண் அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட நமக்கு தேவையில்லாத தீய பழக்கங்கள் அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ணுற ஒரு பர்டிகுலர் விஷயம். ஸோ அந்த லைனை வந்து போட்டது. ஸோ அதுக்கப்புறம் வேல்யூ ஆடடாக வந்து மியூசிக்ஸ் நம்மளே கிரியேட் பண்ணது. பிஜி நிறைய ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு மியூசிக்கை கிரியேட் பண்ணி டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணி அதை ரன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த லைன்ஸை வர வச்சு ஸோ அது போட்டதாக இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பிஜி நம்ம எடுத்துகிட்டு வந்தது. ஸோ அப்புறம் நிறைய ஸ்கேம்ஸ் பற்றி பேசினது. அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயம் இது வாங்கினது. ஸோ ஒரு பேக்ரவுண்ட் ஏதாவது நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது எப்பயுமே காமன் கம்போஸ்டாக இருக்கணும். எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் சரி, அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, நம்ம எப்பவுமே காமன் கம்போஸ்டாக இருக்கிறதுக்கான ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லலாம், புத்தருடைய வழிமுறை. ஸோ புத்தரை அந்த பர்டிகுலர் தீமை பேஸ் பண்ணி சாரை வாங்கினதாக இருக்கட்டும். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம சேனல் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இவ்வளோ பெரிய ஜேர்னி, இவ்வளோ பெரிய விஷயங்கள் 2 வருஷத்துக்கு நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓவர் கம் பண்ணி வந்திருக்கோம். 2 years ஆஃப் கௌதமனிசம் இன் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அப்சல்யூட்லி அ கிரேட் திங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு நான் இன்னொரு விஷயம் கூட சர்ச் பண்ணேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாட் ஜிபிடியில் போயிட்டு கௌதமணி யூடியூபர் அப்படின்ட்டு போட்டால் நம்ம ஐ திங்க் ஜெமினி இருக்குல்ல, அதில் நினைக்கிறேன், அதில் நேம் சர்ச் பண்ணும்போது நம்ம நேம் கௌதமணி யூடியூபர் அப்படின்னு போட்டால் நம்ம நேம் தான் ஃபர்ஸ்ட் வருது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம சேனல் வந்து டெவலப் ஆயிருக்கிறது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக நான் வந்து பார்க்குறேன். இதுக்கு மேலே எனக்கு ஆக்சுவலி எதுவுமே வேண்டாம்.
எதுவுமே வேண்டாம்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் உங்ககிட்ட எனக்கு கிடைச்சிருக்கிறது வந்து ஐ திங்க் ஐ எம் ஓவர்வெல்ம்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நான் கைமாறா என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ட் ஐ எம் ஷுர் தட் ரெவென்யூ ஆங்கிளில் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஷேரிங். ஒரு பக்கம் நாலேஜ் ஷேரிங், ஈக்குவலாக இன்னொரு பக்கம் வந்து வெல்த் ஷேரிங். ஓகேங்களா, நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறோம், நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்காக நம்மளே வந்து பெரிய செட்டில்டு பர்சனாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து என்னோட இன்டென்ஷனே கிடையாது. நான் யாரால் ஏர்ன் பண்ணுறனோ அவங்களும் நம்ம கூட நம்ம கம்யூனிட்டியில் க்ரோ போய் வரணும் அப்படிங்கிறத வந்து என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதன் விளைவாக அதனுடைய மிகப்பெரிய விஷயமா நம்ம சேனலில் ஏர்ன் பண்ண அந்த அமௌண்ட்டில் ஒரு பார்ட் ஆஃப் தி அமௌண்ட்டை நம்ம சேனலில் இருக்கிற யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஒரு பிரதராக அப்புறம் ஒரு பிரதராக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ஐ ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி தட் நீங்களும் வந்து க்ரோ ஆகி வரணும் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம சேனலில் நீங்கள் என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா யூ ஆர் ஸ்பெண்டிங் யுவர் ஓன் டைம், யூ ஆர் ஸ்பெண்டிங் யுவர் எனர்ஜி, யூ ஆர் ஸ்பெண்டிங் யுவர் மொபைல் டேட்டா அண்ட் யூ ஆர் ஸ்பெண்டிங் சம் பார்ட் ஆஃப் தி அமௌண்ட் விச் யூ ஏர்ன். எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம சேனலில் நம்ம வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னும் போது ஐ ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி தட் உங்களுக்கு நான் ஏதாவது கைமாறு பண்ணணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஸோ ஸ்கூல் ஃபீஸ் அப்புறம் காலேஜ் ஃபீஸ் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களுக்கு நிதி உதவி தேவைப்பட்டால் நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறத இந்த சேனலில் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ திங்க் இன்னொரு பிக்கெஸ்ட் அப்டேட் நாளைக்கு நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். ஸோ அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோஷியல் இன்வால்வ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறத நாளைக்கு நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். பிஃபோர் தட் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணேன் அப்படிங்கிறது இன்னும் நான் உங்ககிட்ட சொல்லலை. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $125. ஓகேங்களா, $125 அப்படின்னு 10,000 rupees, 10,466 rupees வந்து நம்ம ஏர்ன் பண்ண ஃபர்ஸ்ட் யூடியூப் ரெவென்யூ. ஓகேங்களா, ஸோ வந்து ஐ திங்க் இட் இஸ் மணி ஏர்ன் பண்ணுறோம். மணி நான் ப்ரொஃபஷ்னலாக ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய விஷயங்கள் ஏர்ன் பண்ணுறேன். பட் இருந்தாலும் ஒரு கைண்ட் ஆஃப் யூடியூப்லேருந்து நம்ம போட்டு எஃபர்ட்டுக்கு ஏதோ ஒரு சின்ன பார்ட் ஆஃப் ரிட்டர்ன் வருது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் தி அமௌண்ட்ல அதில் ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய கியூரியாசிட்டியோட நான் இருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன். ஐ ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு க்ரோ அப் எவ்ரி ஒன். எல்லாரையுமே வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். ஐ ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பிரதராக நான் உங்களுக்கு நான் பண்ணணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த பர்டிகுலர் கௌதம் என்றைக்குமே மாற மாட்டான் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் தேங்க்யூ ஸோ மச்.